இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். மனிதனின் இயல்பு வெப்பநிலை 37 டிகிரி சென்டிகிரேட். ஆல்கைன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு CnH2n-2. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி. அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் யார்? பைரம் கான். காயச்சண்டிகை உருவில் மறைந்து இருந்தவர் யார்? மணிமேகலை. பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது எது? டெங்கு காய்ச்சல். மத்திய ரயில்வே மண்டலம் அமைந்துள்ள இடம் மும்பை. ஜீனர் என்றால் என்ன? வென்றவர். டெட்ராய்டு எதற்கு புகழ் பெற்றது? ஆட்டோமொபைல் தொழில். வெட்டப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி டிஎன்ஏ லைகேஸ்கள். கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது? சூரியன். உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? மாநில தேர்தல் ஆணையம். இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்த ஆங்கில வைசிராய் லின்லித்கோ. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935ஆம் ஆண்டு. ஒரு குதிரைத்திறன் என்பது எதற்கு சமம்? 746 வாட்டுக்கு சமம். ஒரு தனிமத்தின் நிற எண் 16, அதன் அணு எண் 8 எனில் அதிலுள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை 16 - 8 = 8. அதுதான் ஆன்சர். ராஜ்யசபாவின் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வி அறிவு பெற்றவர்களின் சதவீதம் 73.5%. சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. நெடுநல் வாடை என்பது அகப்புறப்பாட்டு ஆகும். உண்ணக்கூடிய காளான்கள் எது? அகாரிகஸ் பைஸ்போரஸ். தூத்துக்குடியின் மறுபெயர் என்ன? முத்துநகர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1929. உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கு காரணம் தகவல் தொடர்பு புரட்சி. யூக்கலினாவில் சுவாசம் நடைபெறும் முறை பரவல் முறை. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரானங்கல் அணை. தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் யார்? பூலித்தேவர். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் எது? பஞ்சாப். நியூட்டனின் 3ஆம் விதி எதிலுள்ள பொருட்களுக்கு பொருந்துகிறது? ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிற்கும் உள்ள பொருட்களுக்கு பொருந்துகிறது. குருதியில் உள்ள உலோகம் எது? இரும்பு. சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட நாள் 1948 டிசம்பர் 10ஆம் நாள். கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட புத்தகத்தின் பெயர் ஆமுக்த மால்யதா. கதை பொதி பாடல் என்று அழைக்கப்படுவது எது? திருவிளையாடல் புராணம். பசுமை இல்ல வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. இந்தியாவில் காணப்படும் மலைச்சிகரங்களில் மிக உயர்ந்தது எது? கஞ்சன்ஜங்கா. பல்லவ ஆட்சியின் மிகச்சிறிய நிர்வாகப் பிரிவு எது? ஊர். நீராவி என்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் வாட். இரத்த தட்டைகள் எந்த நிகழ்ச்சிக்கு உதவுகிறது? இரத்தம் உறைதல். அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம் அரித்து எடுக்கப்படுவதால் முதலில் உருவானவை எது? செங்குத்தான சரிவு. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. 1857ஆம் ஆண்டு நடந்த பெரும்புரட்சியில் மேற்கு பீகாரின் மிகச்சிறந்த இராணுவ தளபதி யார்? கன்வர் சிங். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது ISRO 1968ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்துள்ள இடம் தும்பா. கதிர்வீச்சின் அலகு ரான்ஜன். இரத்தத்தின் pH மதிப்பு 7.3 முதல் 7.5 வரை. இந்தியாவின் இணைப்பு மொழி எது?
ஆங்கிலம். கிபி 1025 மாமூத் கஜினியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் அமைந்துள்ள இடம் எது? சோமநாதபுரம். ஒவ்வொரு தமிழ் மாணவனும் சிறப்புக்குரிய பெரிய புராணத்தை கருத்தூண்டி படிக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஜி.யு. போப். தீவிர வயிற்றுப்போக்கு எந்த நோய்க்கான அறிகுறி? காலரா. உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவில் முதல் 5 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. குறுநாள் தாவரம் எது? பீட்டா வல்காரிஸ். அவ்வளோதான்.